சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பிடித்திருக்கின்ற தத்திரங்களும் பீடைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால், அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி தானாகவே வெளியில் சென்றுவிடும். சிலருக்கு எப்பொழுதுமே உடம்பு இருக்கும், எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும், எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே திட்டிக்கொண்டே இருப்பார்கள். நீ ஏதேனும் ஒரு வேலை காரணமாக வெளியில் சென்று வீட்டிற்கு வந்தால் கூட, வீட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும். உன்னுடைய வீட்டில் சுறுசுறுப்பாக நீ இருப்பதில்லை என்று உன்னை ஏதேனும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத தீய சக்திகள் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைப்பாய். ஆனாலும் உன்னால் இதிலிருந்து விடுபட முடியாமல் மீண்டும் அதே விஷயங்கள் தான் உன்னை திரும்ப திரும்ப பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். யாரோ உனக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்பது போன்ற உணர்வை நீ உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் வைத்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் வீட்டு பக்கமும் நாம் சென்றுவிடக்கூடாது. நமக்கு எதையாவது செய்து நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று என் குழந்தை சில நேரங்களில் நீ நினைப்பதுண்டல்லவா? யார் நமக்கு இதை செய்தார்கள் என்று கூட சில நேரங்களில் நீ உன்னுடைய மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். அதற்கு காரணம் உன்னிடத்திலே இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ யாருக்கும் எந்த விதமான தீங்குகளையும் செய்தது கிடையாது. அதனால் நீ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா? நாம் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். ஆனாலும் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை. என்னுடைய மனதானது அதற்கு ஒத்துழைக்கவில்லையே, என்னுடைய மனது ஒத்துழைத்தாலும் அதற்கு உடம்பு ஒத்துழைக்கவில்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதுவரை நீ தவிர்த்து நின்றது எல்லாம் போதும். இந்த அப்பா உனக்கான நல்ல பதிலைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உன் அப்பா உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதை நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உனக்கு மிகப்பெரிய பலனை அதை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி எல்லாம் மற்றவரிடம் சொல்லாதே. இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ பயன்படுத்தி உனக்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்த பிறகுதான் மற்றவரிடத்திலேயே தேவைப்பட்டால் நீ சொல்ல வேண்டும். ஒருவேளை இதுவெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நேரம் இல்லை என்று நினைத்து கொண்டு நீயாகவே அதை தவிர்த்துவிட்டு சென்று இருக்கலாம். இந்த அப்பா சொல்லிய பிறகு நீ அதை நிச்சயமாக செய்து அதற்கான நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பு உன்னிடத்திலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன். நீ யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்தாலும் அதை ஒருபோதும் மற்றவர்களிடத்திலேயே சொல்லி காட்டிவிடாதே. நான் அவர்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்தேன், நான் இவர்களுக்கு இதை செய்தேன், நான் அப்படி கொடுத்தேன், என்னால் தான் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள், நான் இல்லை என்றால் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஒருபொழுதும் யாரிடத்திலும் சொல்லி காட்டிவிடாதே. நீ செய்த உதவியை எல்லாம் பெருமைக்காக பேசிவிடாதே. நீ அப்படி செய்தாயானால் அதை நீ செய்ய அர்த்தம் இல்லாததாக மாறிவிடுகின்றது. தானம் என்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் நீ எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் எதையும் எதிர்பார்த்து அதை மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. கடவுளிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை வைத்து விட்டாய் என்றால் அதை யாரிடத்திலும் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளாதே. நீ இன்னொரு இடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அவர்கள் உன்னை பற்றி தேவையில்லாதவற்றை, உன்னை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அவர்கள் மனதிற்குள்ளே நினைத்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வேண்டுதல் அப்படிப்பட்டதா? உன்னுடைய வேண்டுதல் நடந்தால் உனக்கு என் வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் வந்துவிடுமா, இப்படியெல்லாம் நீ வேண்டி இருக்கின்றாயா என்று உன்னுடைய வேண்டுதலின் மேல் அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடும்.
அதன் பிறகு அந்த வேண்டுதல் உனக்கு முழுவதுமாக நிறைவேறாமல் போய்விடும். வாய்ப்பு இருக்கிறதா அல்லவா? அப்படியே உனக்கு நிறைவேற்றினாலும் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்யப் போகின்றாய், எதிர்காலத்திற்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கின்றாய் என்பதையெல்லாம் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்து இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பாய் அல்லவா? இந்த தொழிலை செய்யலாம், அல்லது இந்த வேலையில் சேரப்போகிறேன், இப்படி எனக்கு வருமானம் வரப்போகிறது என்று சில விஷயங்களை எல்லாம் நினைத்திருப்பாய் அல்லவா? அதையெல்லாம் ஒருபோதும் யாரிடத்திலும் சொல்லிவிடாது. ஏன் தெரியுமா? இங்கே நல்லது நினைப்பவர்களை விட பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எப்பொழுது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சிலர் காத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எப்பொழுதும் யாரையும் தோற்கடித்து செல்ல வேண்டும் என்றும், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய வேண்டும் என்றும் நீ நினைக்கக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுது நீ மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களானது திரும்பி வரும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்கள் வேதனைகளிலிருந்து இனி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையானது திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும். இருக்கின்றதோ இல்லையோ என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை பற்றி அதிகமான சிந்தனைகள், அதாவது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புல்லரிப்பை ஏற்படுத்தும். அப்பொழுது உன்னை மறந்த அவர்களை பற்றிய சிந்தனைகள் தான் உனக்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது உன்னுடைய கனவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு உன்னை தூங்க விடாமல் செய்யும். அந்த கனவை நீ கண் முழித்து தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் தோன்றும். இந்த இரண்டும் உனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது என்றால் என் குழந்தை, இதே உணர்வு உன்னுடைய உன்னுடைய துணைக்கும் தோன்றி இருக்கின்றது தான் அர்த்தம். மீண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இயற்கையின் விதி. இந்த எண்ணமானது உனக்குள் எப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போலத்தான் அவர்களுக்கும் இந்த எண்ணமானது வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் நீ அடைந்துவிட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல், அதாவது நீ ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. இனி நீ மனம் வேதனைப்பட வேண்டியது இல்லை. எல்லாம் ஒரு நாள் சரியாகும், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இதுவும் கடந்து போகும் என்று என் குழந்தை மனப்பக்குவத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? வாழ்க்கையில் மாற்றங்களும் தோல்விகளும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். இதையெல்லாம் அனுபவிக்காத மனிதர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது. எல்லாவற்றையும் கடந்து வருவதுதான் உண்மையான மனப்பக்குவம் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்றால் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதாக நீ நினைக்கக்கூடாது. இந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் வரும் என்றால் நிச்சயமாக அந்த உறவானது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்தாலும் அந்த அன்பானது உன்னை தேடி வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அது மட்டுமல்ல என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் யாரையும் எங்கேயும் எந்த ஒரு சூழ்நிலையும் அன்பால் புரிய வைத்துத்தான் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்படி ஒரு அன்பினை நீ பெற நினைத்தால் அந்த அன்பிற்கு அங்கே நிச்சயமாக மதிப்பில்லாமல் தான் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகளுக்கெல்லாம் அளவே இல்லை. இனிமேலாவது இந்த சோதனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்குமா என்று தான் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த எதிர்காலத்தை நோக்கித்தான் என் குழந்தை நீ இப்பொழுது பயணம் செய்ய வேண்டும். நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உனக்கு நிச்சயமாக தோன்றிவிடும். அந்த உறவு உன்னை தேடி வரும் என்பதை உன் மனதை உள்ளுணர்வு மூலம் உனக்கு உணர்த்திவிடும். அந்த சமயத்தில் அந்த உறவினை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ தொடர வேண்டும். ஒருவேளை உன்னால் அந்த உறவினை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்றால் அதை தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக இருக்க பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீயே தொலைத்து விடாதே என்பதையும் உன் அப்பாவிடத்திலேயே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிரம்பி இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த அப்பா என்றுமே உன்னை பாதுகாத்து கொண்டு நல்ல பாதையில் தான் வழிநடத்தி செல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக யாருமில்லை என்று ஒரு பொழுதும் அழுது புலம்பாதே. நீ எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு கை கொடுத்து உன்னை நினைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா? இந்த அப்பா உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு தனிமை என்பது ஒருபோதும் இல்லை. இந்த சாயப்பா துணையோடு இருக்கின்ற குழந்தைகளை விட துணையின்றி தனியாக வாழ்கின்ற குழந்தைகளுக்குத்தான் என்னுடைய அன்பானது அதிகமாக தேவைப்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கச் செய்வேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.